அனைவருக்கும் வணக்கம். உதவும் உள்ளங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நாம் மாதம் ஒவ்வொரு ஏழை மக்களை சந்தித்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவினை செய்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மழவந்தாங்கல் என்கின்ற ஒரு கிராமத்திலே கண் பார்வையற்று இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியை தான் நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். அவர்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டறிந்து நம்மால் முடிந்த உதவினை நாம் செய்யலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணா? ராமர். உங்களுக்கு எப்படிண்ணா கண் பார்வை போச்சு? அதான் 5 வயசில் அம்மா பார்த்து போயிடுச்சு. சரிண்ணா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் ஊதுவத்தி சேல்ஸ் பண்ணியிருந்தேன். 2 பசங்க இருக்காங்க. சரிண்ணா. என்ன படிக்கிறாங்கண்ணா? பையன் வந்து 6வது படிக்கிறாப்புல. சரிண்ணா. பொண்ணு வந்து 1வது இப்போ தான் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே தங்கி இந்த வீடு அதுமாரி இருக்கு குடிச்சல ஆடா, அது ரொம்ப பசங்களை வச்சு இருக்க முடியல. சரிண்ணா. அதனால் இப்போ வேறு வீட்டில் வந்து தங்கி இருக்கிறேன். ஓ, யாருடைய வீடு இது? தம்பி வீடு. உங்கள் தம்பியுடைய வீடு. சரிண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா உங்கள் குடும்பத்தை எப்படிண்ணா நீங்கள் நடத்துகிறீங்க? மத்திய வியாபாரத்துக்கு போய் தான் 150 கிடைக்கும். அதை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டிங்கிறேன். அது வியாபாரத்துக்கு போனால் தான் அந்த இதை வச்சு ஓட்ட முடியும். அது 4 நாளைக்கு நின்றாலும் மறுபடியும் வத்தி எடுக்க இதில் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டத்தில் ஓடி இருக்குது. வர்ற வழியில் ஒரு சின்ன ஷீட் போட்ட வீடு மாதிரி இருந்துச்சு, அதுதான் உங்களுடைய வீடாண்ணா? அந்த வீடு தான் எங்கள் வீடு. ஆனால் ரொம்ப ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் எப்படி நீங்கள் குடும்பம் இருந்தீங்க? அது காற்று மழை வந்து தான் சுத்தமாக ஊந்தி போனது. அப்படிங்களா? எங்கள் வீட்டுக்கார பேர் ராமர் சார். வத்தி வைக்க போகிறாரு. என் பேர் பிரியா. 2 பசங்களை வச்சு இது பண்ண வத்தி விட்டால் தான் சார் எங்களுக்கு பழப்பு வரும். வீடு சின்ன வீடு சார், அது இடிஞ்சு போச்சு. இப்போ பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறோம். உதவும் உள்ளங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக இந்த மாற்றுத்திறனாளியான அண்ணன் ராமர் அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சிறிய குடிசை வீடு கட்டி கொடுக்கலாம் என்று இருக்கின்றோம். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் உங்களால் முடிந்த தொகையினை மேலே இருக்கின்ற இந்த கூகுள் பே நம்பருக்கு அனுப்பினால் அந்த தொகையை கொண்டு இவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு குடிசை வீடினை கட்டி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அண்ணா, இந்த வீட்டில் தான் நீங்கள் குடியிருந்தீங்களா? இந்த வீட்டில் தான் சார் குடும்பம் இருந்தது. அப்புறம் திடீர்னு பாம்பு வரும், மழை பெஞ்சா உள்ளே இருக்க முடியாது, சுத்தமாக ஓய்வு பண்ணிட்டேன் வச்சா. பாம்பு வரத்தால பசங்களை போட்டுன்னு இருக்க முடியாதுன்றதுக்காக இப்போ வேறு தங்கி இருக்கிறேன். சரிங்க. இந்த வீட்டை மட்டும் கொஞ்சம் எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சரிங்க. கண்டிப்பாக எங்கள் உதவும் உள்ளங்கள் ட்ரஸ்ட்டு மூலமாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குடிசை வீடு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட்டித்தரேங்க. சரிங்களா? சார். சரிங்க. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி.